Welcome to Gamblers. 5-star general, who you know comparable. திருப்பூர் வந்துட்டோம். பாருங்க மச்சான் பசிக்குன்னு அன்னதானம் வாங்கிட்டு வந்துட்டான். நான் சோறு போடணும்னா எங்களுக்கு தெரியல. அதனால் இங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு அவன் வீட்டுக்கு போய்ட்டு வந்தோம். நிறைய ஊருக்கு போயிட்டுருக்கோம். பஸ் ஏறியாச்சு திருக்கலக்குண்டத்துலேருந்து. மச்சானுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அதுதான் மேட்ரு. வாங்க போகலாம். மச்சான் மச்சான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் 2 minutes தான் மச்சான் வீட்டுக்கு. பாருங்க ஸ்நாக்ஸ் தான் ஹார்ட் அட்டாக் கொடுக்க போறோம் நாங்க. நீங்களே லைவா பாருங்க. இதான் மச்சான் வீடு. ஏய் அப்படியே வீட்டுல போலாம் வாங்கடா. இதுதான் மச்சான் வீடு. என்னன்னு தெரியல, லாக் பண்ணிருக்கு. சந்திரமுகி கதவு திறக்கிறோம். கீழே இருக்கானா மேலே இருக்கானா வர தெரியலையே. கீழேயா மேலே இருக்கானடா? அங்கிள் முத்து பாரதி இருக்கானா? ஹாய் மச்சான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. 2 முடி கொட்டுற மாதிரி 2 முடியா? அவனுக்கு 500 முடி கொட்டிச்சு நாங்க வந்ததுல. நாங்க போற வரைக்கும் நாங்க வர வரையும் தெரியாது. நீங்க சொன்னா கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்ல. ஷூர் அது ஷூர். இவ்வளவு சீக்கிரம் வந்து ஃபோன் பாருங்க. எனக்கு மாயா காசு அமுச்சு விட்டு எனக்கு திரும்பி ஃபோன் பண்ணல. நீங்க பண்ண நான் எப்படி நான் திரும்பி பண்றது? சரி நான் பண்ணிட்டேன். நீ பண்ணு. ஏன்டா எடுக்கல? ஏன் அனுப்பல? ஏன் அனுப்பல? அதான் ஏன் கடையை பார்த்துட்டு பெரிய கடையாக தான் இருக்கு. சிக்கட் பண்ணு. சரிடா. ஏய் ரஃபீக் பேசுறடா. யார் வேணா பேசுங்க. நரி காசு அனுப்பியா? இல்ல நரிக்கு இப்போ அதான் இன்னைக்கு எத்தனை மணிக்கு அனுப்புவீங்க? சரி ஒரு 2000 மட்டும் அனுப்பிச்சு விட. வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். மற்றது நீ அப்புறமா அனுப்பிச்சு விடாது. ஆமாம் 2 ரூபா முடிப்போம். சாப்பிட போகிறேன்டா. சுத்தமாக காசு இல்லைன்னு போனாங்க. அதான் நரிக்குன்னு நினைக்கிறோம். ஒரு 2000 மட்டும் அவன் ஆசையை தூண்டு. அவனுக்கு எதுவும் புரியல இன்னும். ஓகேடா. அடுத்து நான் சொல்ல வாயிலே விக்கிறோம். இல்ல நீங்க சர்ப்ரைஸ் வாங்க அடுத்தது. உங்க வீட்டு தான் அவன் வீட்லயே இருக்க மாட்டானா? அம்மா போய் சொல்லு. இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. பையன் முதல்ல கதவை வந்து திறக்கவே மாட்டாங்க. வீட்டுல மேல போட்டு டைரக்டா கதவே திறக்க மாட்டாங்கடா. கீழே கேட்டு திறக்க அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்கோம். யாரையும் கேட்டு தெரியாத திறக்க மாட்டாங்க. நான் போய் நீ அவனை எடுத்த போட்டோ காட்டு. நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டு இல்ல என்கிட்ட 50,000 வாங்கியிருக்கேன் பாருங்க அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதான் ப்ரூஃப். நீ இருக்கன்னு தெரியல. உன் கூட நாங்க இருக்க மாதிரி ஒரு போட்டோ. காசு முன்னாடி எடிட் அவனுக்கு பெரிய யூடியூபர் ஆனாலும் ஆசை. இங்க பாருங்க. இதுதாங்க நம்ம முத்து பாரதி. எப்படி ஹீரோ மாதிரி இருக்கான் பாருங்க. அந்த போட்டோ பாருங்களா? அந்த போட்டோ பாருங்க. தட்டி உடச்சு விட்டுறாரு. பார்த்து மச்சி. பரவாயில்ல தொழில் ஒன்று வச்சுக்கலாம். தேங்க் கடை போட்டு அப்பா முன்னாடியே தேங்க் கடை போட்டு விடுங்க.
பண்ணு மச்சி, எங்களுக்காக பண்ண மாட்டியாடா? வரதண்டி போகிறோம் ஊருக்கு. அடுத்து அங்கதான். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு. ஒரு நாளுக்கே அவ்வளோ டென்ஷன் ஆகும். 2 நாள் அதில் எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சொல்லி. டோட்டலி சினிமா. ஆமா பாருங்க, நீ பண்ணதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் மச்சான். ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கு. ஐஸ் ஐஸ் அதுதான், அதை மறக்க மாட்டேன் வாழ்க்கை. 20 ஐஸ் ஆட மாட்டேன். 40 ஐஸ்ல சாப்பிடு. ஸ்கூல் காட்டினாடா கரெக்டாக வரி அவன் நான் வரி சொன்னா ஆட்டோ வரே சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரா இறங்கணும். அதான் டிஸ்கவுண்ட் 40 ரூபா போட்டுக்கிட்டு. இது என்னடா இது தண்ணி உள்ள போட்டுருக்கீங்க? மச்சி இங்க காட்டு காட்டு மச்சி. இங்கூட காட்டு. இல்லை உனக்கு வேணாம். இதான் மச்சான் நீ தான் அது வீடியோ அடங்கோ மச்சான் எல்லாருக்கும் இளநீர் வெட்டி கொடுக்குறான். ஏய் அது கூட அப்படியே கொடுறா. தமிழர் தரவா ஏய் மைரா குமுறா. இது இளநீர் அது. இங்க ஏதா குடிச்சது குடிச்சது என்ன தப்போ குடிடா நீ, அவ்வளவுதான்டா. அவன் குஸ்தாண்டா வெட்டி குஸ்தா அவங்க முடிச்சுடா. அப்ப குடி. அவன குடிடா. ஏய் அங்க பாத்து குடிடா. கேமராவை பாத்து. டேய் கீழே ஏன்டா ஊத்துற? குண்டா சரியான சொம்புடா இவன். ஒரு இளநீர் குடிக்க தெரியல. ஏய் இவன்டி நல்லா இருக்கு மச்சானோட அந்த புறம். இன்னைக்கு சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போமாடா. அவர் பொய்ன்னு தெரியல போடுறான். அப்போ அவன் அன்னைக்கு மாற்றி சொல்லி வச்சுக்கலாம். வழியே இல்லடா, இங்க எங்க நம்மள கூட்டி போறான்? அவனுக்கு தெரியாத வழியாடா. மேனேஜர்ஸ் வழி. செட் இதுதாங்க நம்ம மேனேஜர்ஸ் வழி. ஷார்ட் கட் இங்க இருந்து பாத்துருமா? பாரி மேட்ச்ல உனக்கு ஷார்ட்ஸ் போடுங்கடா பாரி மேட்ச்சுக்கு. அவங்க 2 பேர் தான் பாரி ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு. சரி எது நல்லா இருக்கும் உனக்கு? எது காஸ்ட்லியா இருக்கும்? எங்க வேணா போலாம். ஆ ட்ரீட்லாம் கொடுக்கல திங்காமனா உங்களுக்கு தரேன்னு ஒன்றும் சொல்லல சத்தியமா. ஆனால் என்ன சொல்லிச்சு செந்தில் பாருங்க. என்ன போட்டு வச்சியா? சரி நிறைய ட்ரீட் வைக்கலன்னு பார்த்தா இன்னும் ட்ரீட் வைக்கல. ஏன் திரும்ப மறுபடியும் வருவோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாம் வீடியோவில் பாருங்க எல்லாம் சாப்பிட்டோன்னே கண்ணிலே சந்தோஷம் தெரியுது எங்களுக்கு. மச்சான் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே வாங்கி தரேன் ஃபுல்லாக மச்சானை ஃபுல்லாக அழிச்சிட்டோம் நாங்கள். மச்சானோட சேலரி எல்லாத்தையுமே ஒரே நாளில் காலி பண்ணிட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்றதுக்கு மனசுதான் கஷ்டமா இருக்கு. மச்சான் வீட்டில் இருந்து கிளம்பிட்டு ஆட்டோ ஏரியாச்சு செங்கல்பட்டு மச்சான் கை காட்டு மச்சான். நீ எப்படி சந்தோஷமா இருக்கியா மச்சான்? நீ பாரு எவ்வளவு ஹாப்பியா இருக்காத சொல்லு. கண்ணுல வலி தெரியுது. சில வார்த்தைகள் சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு இருக்கு. பார்த்து போயிட்டு வா. நான் பெஸ்ட் விஷயமா வெளியூர் போறேன். அடுத்த பிளாக்ல உங்களுக்கு மீட் பண்றேன். போயிட்டு வா பை பை. ஏய் அங்க போயிட்டு இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணாத. இல்ல அவங்க அப்பா சொன்னாரு அடங்காத வேண்டாம். அடங்கிடுவாங்க. பாய் மச்சி. வேணா தோறுங்க எப்படி பண்ணலாம் மச்சான் ஒரு பிசினஸ் விஷயமா
வந்தவாசி வரைக்கும் போய்கிட்டு இருக்கான். நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கோம். எந்த பக்கம் மச்சி? ஏய் எந்த பக்கம்? அப்படிதான் பேசுறாரு. ஏய் செம்மையா இருக்குடா இதுல பஸ். அது நல்லா இருக்கும் மச்சான். இப்போ டிக்கெட் எடுக்க போறான். எவ்வளோ 20 ரூபா போதுமா மச்சி போறதுக்கு உனக்கு? காசு இருக்கா கையில? 10 பைசா கூட கிடையாது. என்ன நாங்க கேட்குறோம்? அப்போ ஊருக்கு வரதுக்கு மட்டும் நானும் 10 பைசா நானும் வரட்டா? இப்போ நாங்கள் என்ன வர்றதுக்கு நாங்கள் எடுத்து வந்தோம் காசு. யாரு வர்றது எங்கள் டிக்கெட் செலவு நாங்கள் எடுத்து வந்தோம். அப்ப நீ போட்டுரு. ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. வா அதான் இருக்கு. திருப்பி போறதுக்கு 1000 ரூபா ஆகும். ஏய் அதெல்லாம் கிடையாது. 600 ரூபா. ஒருத்தருக்கு 200. ஆமா ஒருத்தருக்கு 200. பரவாயில்ல போட்டு அதான் 1000 போட்டு மச்சி போயிட்டு வாங்க. ஆல்ரெடி வழியில தானே இருக்கா. 500 டேய். ஏய் போடா சீக்கிரம் டைம் ஹாப்பியா இருக்க போல இருக்கு. நாங்க எங்களை அனுப்பிட்டு சரி சரி இப்படி போடு. மச்சான வெற்றிகரமா அனுப்பியாச்சு. டூர்லாம் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செய்க தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?